முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த தமிழக வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 15 திட்ட கூறுகளுடன் 142 கோடி ரூபாயில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2338 கிராம ஊராட்சிகளில் 269 கோடியே 50 லட்சம் ரூபாயில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 40 கோடியே 27 லட்சம் ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்றும், எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தை செயல்படுத்திட 108 கோடியே 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 52 கோடியே 44 லட்சம் ரூபாயில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும், இயற்கை வேளாண்மையை பரவலாக்கும் விதமாக பல்வேறு செயல்பாடுகளுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். 841 கோடி ரூபாயில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த தமிழக வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களுக்கு மானியம் வழங்க 21 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண்மையில் அதிக உற்பத்தியாகும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 உழவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுகளுக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டத்திற்கு 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தி பெருக்க திட்டத்தை செயல்படுத்த 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. பயிர் சேதங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புகளிலிருந்து உழவர்களை பாதுகாக்க பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்த பட்ஜெட்டில் 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 100 முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாமுக்கு சுற்றுலா அழைத்து செல்ல 2 கோடி ஒதுக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் மதிப்பு கொண்ட சந்தனம், செம்மரம் வளர்ப்பதற்கும் மற்றும் பதிவு, விற்பனை போன்ற நடைமுறைகளை எளிதாக்கவும் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாமுக்கு சுற்றுலா அழைத்து செல்ல 2 கோடி ஒதுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 4451 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் வாயிலாக பயிர்க்கடன், உரங்களுடன் தரமான சான்று விதைகள், பிற இடுபொருட்கள் இருப்பு வைப்பு உழவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக கரும்பு டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் வழங்க 297 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டத்திற்கு 10 கோடியே 63 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்திற்கு 125 கோடி நிதி ஒதுக்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணீர் பாசன திட்டத்தை 1168 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், கோடைக்கால பயிர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணீர் பாசன திட்டத்தை 3 லட்சம் ஏக்கரில் செயல்படுத்த 1168 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய காய்கறி சாகுபடியை 2500 ஏக்கரில் ஊக்குவிக்க 2 கோடியே 40 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், 36,000 மெட்ரிக் டன் அளவுக்கு வெங்காய சேமிப்பு கூடங்கள் அமைக்க 18 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்லிகை சாகுபடியை அதிகரிக்கவும், நறுமண ரோஜா மலர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கவும் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கோடி ரூபாயில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் ஏற்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா பகுதிகளில் 2925 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ள தமிழக வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கவும் 1 கோடியே 65 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய பலா ரகங்களை பரவலாக்கவும், ஊடுபயிர் சாகுபடியை மேற்கொள்ளவும் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழ சாகுபடியை தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஊக்குவிக்க 69 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் 17,000 உழவர்களுக்கு 215 கோடியே 80 லட்சம் மானியத்தில் வழங்கப்படும். 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 10 கோடியே 50 லட்சம் நிதி ஒதுக்கப்படும். டெல்டா பகுதிகளில் 2925 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ள 13 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
300 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோர் வீட்டிற்கே எடுத்து சென்று வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 உழவர்கள் பயனடையும் வகையில் தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் 24 கோடி ரூபாய் செலவில் அமைத்து தரப்படும். மானியத்தில் புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கவும், பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றவும் 1000 உழவர்களுக்கு 1,50,00,000 நிதி ஒதுக்கப்படுவதாகவும் வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை தூர்வாரவும், புதிய கட்டமைப்புகளை உருவாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 300 கிராம இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு தகுந்த 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைத்திட 50 கோடி ரூபாய் மானியம். விற்பனை கூடங்களுக்கு கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒருங்கிணைக்கப்படும். உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோர் வீட்டிற்கே எடுத்து சென்று வழங்கிட 20 உழவர் சந்தைகளை உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது.